முக்கிய செய்தி: தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய நாராயணன் நியமனம் செய்து தற்போது தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நாராயணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த விஜய நாராயணன் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மூத்த வழக்கறிஞர் விஜய நாராயணனை தலைமை வழக்கறிஞராக நியமித்து தற்போது அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞராக விஜய நாராயணன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தமிழக தலைமை வழக்கறிஞராக விஜய நாராயணன் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய நாராயணன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய நாராயணன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.